அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களோட பாரதி பேசி நீங்கள் நம்ம பார்க்க போது வந்து பார்த்தீங்கன்னா கூலி படத்துடைய ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். முதல்ல வந்து படத்துடைய ரிவ்யூ வந்து பார்த்து முடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ரிவ்யூ ஆரம்பிக்கும் போது படம் எப்படி இருக்குது, நல்லா இருக்குதா நல்லா இல்லையா, படம் பார்க்கலாமா வேணாமா அப்படிங்கிற விஷயத்தை வந்து முதல்ல தெளிவாக ஒன்று சொல்லிடணும். இப்போ ஒரு படம் பார்க்க போகிறோம்னா நம்ம 190 காசு கொடுக்குறோம். அந்த 190 படம் ஒர்த்தாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கு வந்து ஒர்த்தாக இருக்குது. ஸோ நிறைய வந்து ரஜினி சாரோட படங்கள் வரும்போது நிறைய ஆன்லைனுக்குள்ள இருக்கிறவங்க கம்பேரிசன் போடுவாங்க. லியோ படத்தோட பயங்கரமாக இருக்கா, லோக்கியோட பயங்கரமான சம்பவம் வந்து பார்த்தீங்கன்னா லியோ திரைப்படமும் மாஸ்டர் படம்லாம் சில பேர் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. லோக்கி அவர்கள் இது வரைக்கும் பண்ண படங்கள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா லியோ திரைப்படமும் மாஸ்டர் திரைப்படம் தான் ரொம்ப வீக்கஸ்ட் ஸ்க்ரீன் பிளே அப்படிங்கிறது தான் நமக்கு தெரியும். மாஸ்டர் திரைப்படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பராக இருக்கும், லியோ திரைப்படமும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப நல்லாயிருக்கும், செகண்ட் ஹாஃப் தான் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் ஆகல. ஆனால் கூலி திரைப்படத்தில் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து பார்த்தீங்கன்னா படம் வந்து நார்மலாக ஃப்ளாட்டான ஒரு நார்மல் ஸ்டோரியில் ஆரம்பித்து செகண்ட் ஹாஃபை ரொம்ப தரமாக வந்து பார்த்திங்கன்னா லோகேஷ் ராஜ் அவர்கள் முடிச்சிருக்காரு. அதாவது தான் எந்த கதையை ஆரம்பித்தாரோ அந்த கதையை பர்ஃபெக்டான வந்து பார்த்திங்கன்னா முடித்த திரைப்படம் ரொம்ப நாளைக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா இந்த திரைப்படம் தான். நம்ம வந்து பார்த்திங்கன்னா கைதி திரைப்படம் மாதிரி முழுக்க ஒரு நாள் நைட்டில் நடக்கிற மாதிரி ஒரு ரொம்ப பயங்கரமாக ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்ல மெயின் ஸ்ட்ரீம் மூவிஸே போகாமல் கமர்ஷியல் எலிமெண்ட்டே இல்லாமல் வெறும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோரி வைஸ் மட்டுமே பார்க்கக்கூடிய படமாக இல்லாமல் கமர்ஷியல் எலிமெண்ட்டையும் சேர்த்து நிறைய இடங்களில் ஒவ்வொரு இடத்துலையும் வந்து ஒரு படம் பார்க்குறோம்னா ஒரு எலிவேஷன் சொல்லுவாங்கள்ல, பார்க்கும்போது ரசிக்கிறதுக்கான ஒரு விஷயத்தை வந்து ஒவ்வொரு இடத்துலையும் தூண்டி விடுவாங்கல்ல, அந்த மாதிரி விஷயங்களை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது ரஜினி ரசிகர்களையும் சாட்டிஸ்ஃபை பண்ணி தன்னுடைய ரசிகர்களையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி ஒரு நல்ல திரைப்படத்தை லோகேஷ் ராஜ் கொடுத்துருக்காரு. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த திரைப்படத்தை தியேட்டரில் போய் ரசிக்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப அற்புதமான காட்சிகள் இருக்குது. நான் ரொம்ப ரசித்தேன். நான் அடுத்த ஷோ புக் பண்ணிட்டேன், நைட் ஷோ புக் பண்ணிட்டு தான் வந்து இந்த வீடியோவை போடுறேன். சரி, அப்படி கதை என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ரஜினி சாருக்கும் சத்யராஜ் சார் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்டாக வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்கிறாப்புல. அது ஆல்ரெடி எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். சத்யராஜோட பொண்ணாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஸ்ருதிஹாசன் அவர்கள் நடிச்சிருக்காங்க. ஸோ என்ன ஆகுதுன்னா, ரஜினி சார் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேன்சன் வந்து வச்சுக்கிட்டு அந்த அதில் வந்து பசங்களெல்லாம் வந்து இப்போ இருப்பாங்களே மேன்சனில் ஹாஸ்டல் மாதிரி ஒரு மேன்சன் வந்து நடத்திட்டு இருக்காப்புல. வார்டனாக வந்து பார்த்திங்கன்னா அவர் அங்கே இருக்கிறாப்புல. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு அவருக்கு ஒரு செய்தி ஒன்று வருது. இது மாதிரி உங்களுடைய நண்பர் வந்து இறந்து போயிட்டார், ராஜசேகர் இறந்து போயிட்டார்னு சொன்னோடனே போய் வந்து பார்க்குறாரு. சத்யராஜ் அவர்கள் வந்து இறந்து போயிட்டாங்க. இறந்து போனோடனே அந்த இறந்து போனதுக்கு உண்டான காரணத்தை வந்து அவர் தேடுறாரு. ஸ்ருதிஹாசன் என்ன சொல்கிறாங்கன்னா, வந்து ஒரு ஹார்ட் அட்டாக்ல இறந்து போய்ட்டு தான் சொல்கிறாங்க போஸ்ட்மார்ட்டம்லாம். அந்த போஸ்ட்மார்ட்டத்தை பற்றிலாம் வந்து விசாரிக்கும் போது அவர் ஹார்ட் அட்டாக்ல மட்டும் இறந்த மாதிரி தெரியல, வேறு எது அவருடைய நெஞ்சில் யாரோ அடித்து கொண்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை வந்து சொல்கிறாங்க. அப்போ அவர் வந்து என்ன முடிவு பண்ணுறாரு, யோசிக்கிறார். ஸோ தன்னுடைய நண்பனுடைய இறப்பு வந்து தானாக நிகழ்ந்தது கிடையாது, யாரோ ஒருத்தவங்க கொண்டிருக்காங்க, அது யார் கொண்டாங்கன்னு கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதை நோக்கி நகர்றாரு. ஸ்ருதிஹாசன் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா முரண்டு பிடிக்கிறாங்க. ஏன்னா அவர் வந்து கஷ்டப்பட்டு இருந்தப்போ, அதாவது சத்யராஜ் அவர்கள்லாம் கஷ்டப்பட்டு இருந்தப்போ வந்து பார்த்திங்கன்னா ரஜினி சார் தான் அப்போ ஹெல்ப் பண்ணாமல் அவர் தனியாக போயிட்டார். ஸோ எங்கள் அப்பா வந்து கஷ்டப்பட்டப்போ யாருமே கூட இல்லை, 3 பொண்ணுங்களை வளர்த்துறதுக்கு அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டார் தெரியுமா அப்படிங்கிற ஃபீலிங்கில் அவர் இருக்க நேரத்தில் நீங்கள் இப்போ வந்தீங்கன்னா நான் எப்படி வந்து சப்போர்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. அதை தாண்டி அவங்க 2 பேரும் எப்படி வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட்டிவாக இருக்கிறாங்க. சத்யராஜ் அவர்கள் இறந்து போனதுக்கு உண்டான காரணம் என்ன, நாகார்ஜுன அவர்களுக்கும் சத்யராஜுக்கும் என்ன உறவு, சௌபின் அவர்களுக்கும் சத்யராஜுக்கும் என்ன உறவு, இப்படிங்கிற விஷயம்லாம் இருக்குல்ல, இது எல்லாம் பேஸ் பண்ணி செய்யப்பட்ட படம் தான் கூலி. அதாவது நாகார்ஜுன அவர்களை பழி வாங்கிறதுக்காக, அதாவது சத்யராஜ் அவர்கள் இறந்து போனதுக்காக ரஜினி சார் வந்து பார்த்திங்கன்னா நாகார்ஜுன அவர்கள் வந்து பழி வாங்குற மாதிரியான ஸ்டோரி தான் இந்த படம் நடக்குது. அதாவது தேவா ராஜசேகர் இறந்து போனதுனால சைமனை வந்து பார்த்திங்கன்னா பழி வாங்குறாங்க, இதுதான் ஸ்டோரி. ஆனால் இது சொல்லப்பட்ட விதம் வந்து எப்படி எடுக்கப்பட்டிருக்கு, எல்லா கமர்ஷியல் படமுமே ரொம்ப நார்மல் ஸ்டோரி தான். ஜெயிலர் திரைப்படமே ரொம்ப நார்மல் ஸ்டோரி தான். தன்னுடைய பையனை கொண்டுறாங்க, கொன்ன பையனை நோக்கி வந்து அவர் நகர்ந்து போகிறாரு. அப்போ அவரோட ஃபேமிலியை காப்பாற்றுறதுக்காக அவர் என்ன முடிவெடுக்கிறார், அவ்வளோதான் ஸ்டோரி. அந்த ஸ்டோரியில் ஒரு சின்ன ட்விஸ்ட்டு வரும். அந்த ட்விஸ்ட்டை வந்து எப்படி வந்து பயங்கரமாக பில்டப் பண்ணி கொண்டு வந்து சேர்த்துருக்காங்க அப்படிங்கிறத படத்தில் வந்து ரசிக்கக்கூடிய விஷயமா இருக்கும். அதே மாதிரி கூலி படத்தில் ரொம்ப லோகேஷ் கனகராஜ் அவர்களுடைய ஸ்டைலில் வந்து இந்த படம் வந்து செய்யப்பட்டிருக்கு. நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்லாம் வச்சிருக்காப்புல படத்தில். கண்டிப்பாக ரசிக்கும்படியான ஒரு ஸ்க்ரீன் பிளேவாக இருக்குது. ஒரு படம் பார்க்குறீங்கன்னா எப்படி இருக்கணும்னா, நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எல்லா படமும் ஜெயிலர் படம் மாதிரி ஹை மூமெண்ட்லேயும் பார்க்க முடியாது, அதே மாதிரி எல்லா படங்களையும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கமர்ஷியலாகவும் பார்க்க முடியாது. இந்த படம் எப்படி எடுக்கப்பட்டிருக்குன்னா, படம் வந்து இந்த கதைக்குள்ளே நகர்ந்து போகும்போது நீங்கள் ஒரு எப்படி சொல்கிறதுனா, ஒரு கைதி படம் பார்க்கும்போது என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு ஓப்பனிங் சீனில் வந்து ஒரு பில்டப் இருக்கும், அதுக்கப்புறம் அப்படியே ஸ்லோவாக போயிட்டே இருக்கும், அப்படியே நகர்ந்து போகணும். அந்த மாதிரி இந்த திரைப்படம் அப்படியே நகர்ந்து போகுது. எப்படின்னா அந்த ஸ்டோரி வைஸ் நல்லா நகர்ந்து போகுது. அதில் ஒவ்வொரு மூமெண்ட், அதாவது இன்டர்வலுக்கு முன்னாடி வர அந்த பிளாக்லாம் செம்மையான ஒரு பில்டப் வந்து கொடுக்கப்பட்டிருந்தது. அதே மாதிரி வந்து அதை வந்து ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்க. அந்த இடத்த நோக்கி நகர்ந்து போகிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் உருவாகிருக்கு அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன் பிளேயில் பண்ணியிருக்காங்க. எடுத்தோடனே படத்தை தூக்கி நேராக கொண்டு போய் டாப் ஆங்கிளில் போய் நிறுத்தினீங்கன்னா அடுத்த சீனில் வந்து படம் டவுன் ஆச்சுன்னா அப்படியே மொத்தமாக படுத்துரும். இப்போ லோகேஷ் கனகராஜ் அவருடைய இதுக்கு முன்னாடி வந்து 2 திரைப்படங்கள் வந்து ரொம்ப வீக்கான 2 திரைப்படங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒன்று மாஸ்டர், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா லியோ. இந்த 2 திரைப்படத்துக்குமே ஃபஸ்ட் ஹாஃபில் எந்த பிரச்சனையுமே கிடையாது.
நான் வந்து இப்போ ஆன்லைனுக்குள்ளே வந்து உருட்டிட்டு இருக்கிற மாதிரி படத்தை வந்து ஒரு படம் வந்து நமக்கு பிடிக்கலன்னு வைங்களேன், இல்லை படத்தில் நடிச்சவங்க பிடிக்கலன்னா அந்த படமே கிடையாது அப்படின்னு பேசுவாங்கல்ல, எனக்கு அந்த மாதிரி கேவலமாக பேசுகிற மனநிலை எனக்கு எப்பயுமே கிடையாது. லியோ திரைப்படமோ மாஸ்டர் திரைப்படமோ 2 படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும். மாஸ்டருங்கிற டைட்டில் வர சீக்வன்ஸாக இருக்கட்டும், அதே மாதிரி லியோ படத்தில் வந்து அந்த பிளட்டி ஸ்வீட்டுன்னு அந்த படம் வந்து இன்ட்ரோவில் முடிகிற வரைக்கும் படத்தில் எந்த வித குறைபாடுமே கிடையாது. ஆனால் அதுக்கு அடுத்து வந்து அதோடைய அடுத்து என்ன இடத்துல கொண்டு போய் நிறுத்தினாங்க, செகண்ட் ஹாஃபில் மாஸ்டரில் வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத விஷயங்கள் புகுத்தப்பட்டுச்சு. அதாவது அந்த ஃபைட் சீக்வன்ஸு கடைசியில் அம்பு ஓடுற ஃபைட்டில் வச்சாங்க, சேசிங்லாம் வச்சாங்க. அது தேவையே இல்லை அந்த படத்துக்கு. அது வந்து வலுக்கட்டாயமாக திணிக்கப்பட்டுச்சு. அந்த பவானி கேரக்டர் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக ஃபஸ்ட் ஹாஃபில் தெரியுது. செகண்ட் ஹாஃபில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாஸ்டர் கேரக்டர் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக தெரியுங்கிற ஒரே காரணத்துக்காக அப்படி உருவாக்குனாங்க. அதனால அந்த மாஸ்டர் படம் வந்து செகண்ட் ஹாஃப் கிரிட்டிசைஸ் செய்யப்பட்டுச்சு. லியோ திரைப்படம் வந்து ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து கிராஜுவலாக கதை வந்து நகர்ந்து போச்சு. சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கும். மிஷ்கின் கேரக்டருக்கு வந்து ஒன்றும் பெருசாக வந்து எந்த ஒரு டீட்டெயிலிங் இருக்காது, சாண்டி கேரக்டருக்கு டீட்டெயில் இருக்கா, அப்படிலாம் போனால் கூட அந்த கதையை வந்து அங்கங்கே ரசிக்கும்படியாக கொண்டு போய் இன்ட்ரோவில் நிறுத்திட்டாங்க, இல்லை பீக் மொமெண்ட்டில் நிறுத்திட்டாங்க. ஆனால் செகண்ட் ஹாஃபில் வரும்போது அந்த என்ன பண்ணிட்டாங்க, அந்த மூட நம்பிக்கைங்கிற ஒரு விஷயம், அதே மாதிரி சஞ்சய் தத் வந்து பார்த்திங்கன்னா நமக்கே தெரியும் லியோ அப்படிங்கிற விஷயம் வந்து முதல் சீன்லேயே தெரிஞ்சிச்சு. அப்புறம் கோர்ட்டில் போய் நிற்கும் போது அவர் கொலை பண்ணிடுவார். கொலை பண்ணதுக்கப்புறமேட்டு நீங்கள் வந்து தலை குனிஞ்சு நிற்காதீங்க, தலை நிமிந்து நில்லுங்கன்னு சொல்லிட்டுலாம் டைலாக் வைப்பாங்க. அதுக்கப்புறம் கண்ணில் வந்து பர்ஃபெக்டாக சுடுவார். இதெல்லாம் பார்க்கும்போது அவர் லியோன்னு நமக்கு தெரிஞ்சிடும். லியோன்னு தெரிஞ்சிருச்சு எப்போ 20 நிமிஷத்தில் தெரிஞ்ச அந்த படத்தை நம்ம கடைசி 2.25 மணி நேரம் கழிச்சு வந்து நான் தாண்டா லியோன்னு ஒரு படத்தை முடிச்சது தான் அந்த படத்துடைய வீக் பாயிண்ட். அந்த மாதிரியான வீக்கான ஒரு ஸ்க்ரீன் பிளேயை இந்த படத்தில் அவர் பண்ணலை. சிம்பிளான கதைக்கு நல்ல ஸ்க்ரீன் பிளே பண்ணியிருக்கிறார். இது ஒரு ஒன் ஆஃப் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் ஸ்க்ரீன் பிளே அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ரொம்ப அற்புதமாக தான் எடுத்த கதையை பர்ஃபெக்டாக வந்து பார்த்திங்கன்னா எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காரு. அதுக்கு ஒவ்வொரு கேரக்டரையும் அதுக்கு தகுந்த மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் வந்து நான் இது வரைக்கும் லைஃப்லேயே வந்து ஸ்ருதிஹாசன் அவர்கள் இவ்வளோ அற்புதமாக நடித்து நான் பார்த்ததே கிடையாது. அவங்களுடைய எல்லா தெலுங்கு திரைப்படங்களும் நான் பார்த்துருக்கேன். அந்த படங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல கிளாமரஸான ரோல் தான் கொடுப்பாங்க. அதாவது பாட்டில் வந்து பயங்கரமான கிளாமராக இருக்கிற மாதிரி இருக்கும், இல்லை வந்து அந்த கேரக்டர் வந்து ரொம்ப டெப்த்தாக இருக்காது, ஒரு காமெடி கலந்த கேரக்டர் மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ருதிஹாசன் கொடுப்பாங்க. இவ்வளோ பவர்ஃபுல்லாக பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக ஒரு கேரக்டர் வந்து கிடைச்சது கிடையாது. இந்த படத்தில் ரொம்ப அற்புதமாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க பண்ணியிருக்காங்க. ஷௌபின் தான் இந்த படத்துடைய கோர் கேரக்டர், ரொம்ப ரொம்ப முக்கியமான கேரக்டர். அந்த ஷௌபினுடைய கேரக்டர் வந்து சூப்பராக வந்து எடுக்கப்பட்டிருக்கு. அவர் கொடுத்த வேலையை அவ்வளோ அற்புதமாக பண்ணியிருக்காரு. இதற்கு பிறகு தமிழ் சினிமாவில் ஷௌபினுக்குன்னு ஒரு நல்ல இடம் கிடைக்கும், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. நாகார்ஜுனா அவர்கள் தனக்கு கிடைச்ச கேரக்டர் ரொம்ப அற்புதமாக ஒரு வில்லன் கேரக்டர் பண்ணியிருக்காரு. ரொம்ப பவர்ஃபுல்லான வில்லனாக தான் படத்தில் வந்து காட்டப்படுறாரு. நிறைய அந்த என்ன சொல்கிறது ஐம் டேஞ்சருங்கிற பாட்டாக இருக்கட்டும், அதே மாதிரி அவருடைய அந்த வில்லனிசமில் இருக்கிற அந்த டெப்த்து ரொம்ப நல்லா தான் கொடுக்கப்பட்டிருக்கு. ரொம்ப நம்ம எப்படி சொல்கிறதுனா பாஷாவோட ஆண்டனி மாதிரி அப்படி இப்படிலாம் நான் எதிர்பார்க்க தேவையில்ல. ஆனால் இந்த கதைக்கு பர்ஃபெக்டான ஒரு வில்லனாக அவர் வந்து படத்தில் வந்து நடிச்சிருக்காரு. உபேந்திரா சார் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சரியான எலிவேஷன் கொடுத்துருக்காங்க. சில பேர் வந்து ட்விட்டரில் எழுதிட்டு இருந்தாங்க உபேந்திரா அவர்கள்லாம் சரியாக பயன்படுத்தலை அப்படின்னு. எல்லாரையும் 2.25 மணி நேரத்துக்குள்ளே எப்படி பயன்படுத்த முடியுமோ அப்படி தான் பயன்படுத்த முடியும். இவங்களே ஜெயிலர் படத்தை வந்தப்போ என்ன சொன்னாங்க, 7 நிமிஷம் தான் வந்து மோகன்லால் சார், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சிவராஜ்குமார் சாருக்கு 8 நிமிஷம் தான். ஆனால் அந்த 8 நிமிஷத்தில் அவங்களுக்கு என்ன வேலை கொடுத்தாங்க அதை செஞ்சுருக்காங்க. இந்த படத்தில் உபேந்திரா சாருக்கு அந்த ஒரு பக்காவாக ஒரு மேன்சனில் ஒரு ஃபைட் வருது, மரண ஃபைட்டு, சரியான ஃபைட்டு, செம்ம பவர்ஃபுல்லான ஃபைட்டு. ரொம்ப நல்லா வந்து அந்த எலிவேஷன் வந்து செம்மையாக இருந்தது, ரொம்ப ரசிக்க முடியாது இருந்தது. ரஜினி சார் வந்து பார்த்திங்கன்னா ஆக்ஷன் சீக்வன்ஸ் பல இடங்களில் வந்து ரொம்ப அற்புதமாக வந்து பார்த்திங்கன்னா ஃபைட் போட்டிருக்காரு, ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரி இந்த பாடி டபுள் யூஸ் பண்ணப்பட்டிருக்குது. பட் ஆனால் ரொம்ப அவசியமான இடங்களில் தான் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு தவிர மேக்ஸிமம் வந்து ரஜினி சாரே நிறைய இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஃபைட் பண்ணிக்காது, ரொம்ப ரசிக்கும்படியாகவும் இருந்துச்சு. அதே மாதிரி கதைக்கு ஏற்ற மாதிரியான ஃபைட் சீக்வன்ஸும் வந்து வச்சுருந்தாங்க. சத்யராஜ் சார் பொறுத்த வரைக்கும் தான் அவரோட கேரக்டர் வந்து தான் அவரை சுற்றி அந்த கேரக்டர் வந்து பேசிக்கிட்டே தான் கதை நகருது. ஆனால் அது அவருக்கு ரொம்ப பெரிய கேரக்டர்னு சொல்ல முடியாது. ஆனால் அந்த கேரக்டர் ரொம்ப முக்கியமான கேரக்டர். ரஜினி சாருக்கும் சத்யராஜ் சாருக்கும் இடைப்பட்ட அந்த ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது வந்து அந்த கிளைமேக்ஸ் கிட்ட வந்து வரும்போது ஒரு ஃப்ளாஷ்பேக் சீக்வன்ஸ் ஒன்று வருது. அந்த சீக்வன்ஸை ஒரு படமாக எடுக்கும்போது தான் சத்யராஜ் சாருக்கும் ரஜினி சாருக்கும் இடைப்பட்ட அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து நம்ம முழுமையாக பார்க்க முடியும் அப்படிங்கிற கூலி 2 ஒரு படம் எடுத்தாங்கன்னா வேணால் அந்த இடத்துல வந்து நம்மளால் பார்க்க முடியும். அதுக்குண்டான வாய்ப்புகள் கூட இருக்குது, ஸ்டோரியில் வந்து அதுக்குண்டான இடம் இருக்குது, அதுக்கான வாய்ப்பு இருக்குமா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. இன்னும் லொகேஷன் லைனப்லாம் வேறு. ஸோ ஃபஸ்ட் ஹாஃப் வரைக்கும் எப்படி கதை போகுது அப்படின்னா ஒரு ஹை மொமெண்ட்டில் போய் நிறுத்துறாங்க, ஒரு ஃபைட்டில் வந்து நிறுத்துறாங்க. ரஜினி சார் வந்து யாருங்கிற ஒரு எலிவேஷனோடு வந்து நிறுத்துறாங்க ஃபஸ்ட்டு. அதாவது அந்த யார் வந்து தன்னுடைய நண்பனை கொன்னா அப்படிங்கிற விஷயத்தை கண்டுபிடிக்கிற எலிவேஷனோட நிறுத்தி செகண்ட் ஹாஃபில் அவங்க கண்டுபிடிச்சவன என்ன மாதிரியான பழிவாங்கலுக்கு கொண்டு போய் சேர்த்தலாம் அப்படிங்கிற இடத்துக்குள்ளே பர்ஃபெக்டாக கொண்டு போய் கதையை நடத்தி கொண்டு போகிறாங்க. இதில் வந்து நடுவில் ஒரு கேரக்டர் ஒன்று வருது, ரொம்ப பயங்கரமான ஒரு ட்விஸ்டான ஒரு கேரக்டர் ஒன்று வருது. ரொம்ப நல்லா அவங்கள வந்து எப்படி சொல்கிறதுன்னா அந்த கேரக்டர் நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரியும்.
ரொம்ப வித்தியாசமாக இது அந்த கேரக்டர் பற்றி இது வரைக்கும் யாருமே பேசலை. நீங்கள் வந்து படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ரொம்ப அற்புதமாக பண்ணியிருந்தாங்க. எப்படி விக்ரம் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வசந்தி அக்கான்னு நினைக்கிறேன் அவங்க பேர், அந்த டான்ஸ் மாஸ்டர் இருக்காங்கல்ல, வீட்டு வேலைக்காரியோட இந்த எலிவேஷன் ஒன்று வரும்ல, ஏஜென்ட் டீ நான் நினைக்கிறேன், அவங்களோட கேரக்டர் மாதிரி இதில் வந்து ஒரு அற்புதமான ஒரு கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா டிசைன் பண்ணியிருக்காங்க. அது வந்து படத்தில் பார்க்கும்போது செம்மையாக வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் அவுட் ஆகிருக்குது. ஷௌபின் அவர்கள் ரொம்ப அற்புதமாக வந்து படம் பண்ணியிருக்காப்புல. எல்லாருமே அவங்களுடைய வேலையை பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் அடுத்த இந்த எல்லா பெரிய ஆட்களையை விட மிக முக்கியமான ஆள் யாருன்னு சொல்லிங்கன்னா அனிருத். படம் எங்கெங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக எலிவேட் பண்ணுமோ அதை ரொம்ப அற்புதமாக வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருக்காப்புல. அனிருத்துடைய ஒர்க்குங்கிறது சான்ஸே கிடையாது. அப்புறம் கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா அமீர் கானுடைய ஒரு கேமியோ வருது. அமீர் கானோட கேரக்டர் வந்து அவர் சொன்ன மாதிரி இந்த கதைக்குள்ளே வர ஒரு சின்ன ஒரு கேரக்டர் மாதிரி தான். எப்படி வந்து சொல்கிறதுனா, ரஜினி சார் கூட அவர் நடிக்கணும் அப்படிங்கிற ஆசையில் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. அந்த லியோவில் வந்து பார்த்திங்கன்னா அனுராக் கஷ்யப் கூட்டிகிட்டு வந்து ஒரே சீனில் போடுறதுல வைங்க, அந்த மாதிரி இல்லாமல் கேவலமாக அந்த மாதிரிலாம் பண்ணாமல் ரொம்ப அற்புதமாக அமீர் கானோட கேரக்டர் வந்து ரஜினி சாரையும் எலிவேட் பண்ணுற மாதிரி, ரஜினி சார் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளே ஒரு அழகான ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கிற மாதிரி சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா காட்டியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கிளைமேக்ஸில் வந்து அந்த நம்ம ட்ரெயிலரில் பார்க்கும்போது தம் அடிச்சுட்டு ரஜினி சார் நடந்து வருவார்ல, அந்த சீக்வன்ஸ்லாம் சான்ஸே இல்லை, தாறுமாறாக இருந்தது. இன்னொரு விஷயம் என்னென்னா, டிஏஜிங் வந்து ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க. எப்படின்னா, இப்போ பக்கமாக வந்த படங்கள்லாம் இருக்குல்ல, தக் லைஃப், இந்த மாதிரி படங்கள்லாம் கூட டிஏஜிங்லாம் பண்ணப்பட்டுச்சு, அதுவும் நல்லா தான் இருந்தது. பட் ஆனால் இந்த படத்தில் இன்னொரு விஷயம் என்ன அற்புதமாக ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னா, டிஏஜிங் பண்ணும்போது அவங்களுடைய வாய்ஸ் இருக்குல்ல, அந்த வாய்ஸையும் அந்த பழைய படங்கள் இருக்க வாய்ஸையும் வந்து மாதிரி வந்து ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க. அது சத்யராஜ் சாருக்காக இருக்கட்டும், அதே மாதிரி ரஜினி சாருக்காக இருக்கட்டும், ரொம்ப அற்புதமாக வந்து ஒர்க் அவுட் ஆகிருக்கு. கிளைமேக்ஸில் வர அந்த வின்டேஜ் மொமெண்ட்டு, அதுக்குள்ளே வர ஃபைட்லாம் சான்ஸே இல்லை, தாறுமாறாக எடுக்கப்பட்டிருக்கு. கேமரா ஒர்க்கும் சரி, எடிட்டிங் ஒர்க்கும் சரி, எல்லாமே ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. படத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு 190 கொடுத்து போகிறோம்னா அதுக்கு ஒர்த்தான அற்புதமான ஃபீலிங்கை லோகேஷ் கனகராஜ் அவர்களுக்கு கொடுத்துருக்காரு. அது எந்த வித மாற்று கருத்துமே கிடையாது. இந்த ஆன்லைனுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த சண்டைகள் போய்ட்டுருக்காங்களே, அவங்கள பற்றி ஒரே ஒரு வார்த்தையை நம்ம கடைசியாக உட்காந்து பேசிக்கலாம் டீட்டெயிலாக. இப்போதைக்கு நான் சொல்லி முடிக்கிற விஷயம் என்னென்னா, கூலி திரைப்படம் வந்து இந்த லோகேஷ் கனகராஜ் அவர்கள் வந்து செகண்ட் ஹாஃப் சரியாக பண்ண மாட்டேன்றாரு, கைதி படத்துக்கு பிறகு வந்து செகண்ட் ஹாஃப் சரியாக எந்த படமும் பண்ணல அப்படிங்கிற அந்த விஷயத்தை உடைச்சிருக்கு. ரொம்ப அற்புதமான செகண்ட் ஹாஃபை வந்து பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட் ஹாஃபோட செகண்ட் ஹாஃப் ரொம்ப நல்லாயிருக்கு. ஃபஸ்ட் ஹாஃப் அப்படிங்கிறது கதையை வந்து கொண்டு போகிற இடமா இருக்கிறனால, ஒவ்வொரு கேரக்டராக ரிவீல் பண்ணிட்டே போகிறனால அதுக்கு உண்டான அந்த வேகத்தில் போகுது. செகண்ட் ஹாஃபில் வந்து அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஆக்ஷன் சீக்வன்ஸு, த்ரில்லரு, அந்த மாதிரி லெவலில் வந்து பயங்கரமான இடத்துல கொண்டு போய் நிறுத்தி கிளைமேக்ஸில் எல்லாருமே சாட்டிஸ்ஃபை ஆகிற மாதிரி படத்தை வந்து முடிச்சிருக்காங்க. கடைசியில் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா, கிளைமேக்ஸில் ஸ்ருதிஹாசனும் ரஜினி சாரும் வந்து பார்த்திங்கன்னா பேசிக்கிட்டு ஒரு பிரிஞ்சு போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஒன்று காட்டுவாங்க. ஒரு ஏர்போர்ட்டில் ஒரு சீக்வன்ஸ் காட்டுவாங்க. அங்கே நான் கண்டிப்பாக எனக்கே மனசு ரொம்ப நெகிழ்ந்து போகிற மாதிரியான ஒரு உணர்வு வந்து வந்துச்சு. அந்த உணர்வு வரலை அப்படின்னா இந்த கதையை வந்து முழுசாக யாருமே புரிஞ்சிக்காமல் இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். உண்மையாலுமே எப்படின்னா, ஜெயிலர் திரைப்படம் வந்து அப்பா பையன் அப்படிங்கிற பாசத்தை எப்படி வந்து கரெக்டாக வந்து சொல்லிச்சோ, இந்த படம் வந்து ஒரு நண்பனுடைய பொண்ணு, அவங்களுடைய குடும்பம், அதுக்குள்ளே இருக்கிற அந்த என்ன சொல்கிறது, அதுக்குள்ளே இருக்கிற அந்த பாசப்பிணைப்பு அப்படிங்கிற விஷயத்தையும், அதே மாதிரி அதுக்குண்டான ஆக்ஷன் சீக்வன்ஸ், இது எல்லாத்தையுமே ரொம்ப அற்புதமாக வந்து பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய உண்மையான நிலைமை. சரி, இப்போ ஆன்லைனுக்குள்ளே வர இந்த ட்விட்டருக்குள்ளே வர அந்த சந்துக்குள்ளே நடந்த சண்டைகளை பற்றி பார்ப்போம். அடுத்த வீடியோ ஒன்று போடுவோம், அதில் இன்னும் ரொம்ப டீட்டெயிலாக பார்ப்போம். ஏன்னா என்னென்ன பேசியிருக்கீங்க எல்லாத்தையும் கவனித்து வந்துட்டுருக்கேன். குறிப்பாக இப்போ பக்கமாக ரிவ்யூவர் சில பேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணாங்க, படத்தை ரிவ்யூ பண்ணி முடிக்கிறது அப்படிங்கிற இடத்த தாண்டி அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டுருக்காங்க, ட்விட்டரில் போய்ட்டு இந்த படம் இப்படி நல்லாலேன்னு ஒரு விஷயத்தை வந்து பேசுவாங்க. நல்லா இல்லைன்னு சொல்கிறது வேறு. இது வந்து படம் வந்து கிடையவே கிடையாது, சும்மா ஒரு வார்த்தை மட்டும் போடுறாங்க. இப்போ இது வந்து சரியாக ஆடியபிளாக இல்லை, இந்த சீக்வன்ஸில் பார்த்தீங்கன்னா உபேந்திரா அவர்களுக்கு இப்படி இல்லைன்று, அப்படின்லாம் ஒன்றுமே இல்லை. ஏதாவது ஒரு சினிமா அப்படிங்கிறது எப்படின்னா ஒரு தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. இப்போ சில பேர் என்ன சொல்கிறாங்க, இங்கே டாக்டர் திரைப்படம் வந்துச்சுல்ல, டாக்டர் திரைப்படத்தை வந்து தேட்டரில் பார்க்கும்போது ரொம்ப ரசிக்க முடியாது இருந்தது, ஆனால் வந்து ஓடிடியில் பார்க்கும்போது அந்தளவுக்கு சிரிப்பு வரல அப்படின்னு சொன்னாங்க. அதுதான் விஷயமே. மாசாக தேட்டரில் உட்காந்து பார்க்கும்போது கிடைக்கிற உணர்வு அப்படிங்கிறது வேறு, அதே மாதிரி வீட்டுக்குள்ளே உட்காந்து பார்க்குற உணர்வு அப்படிங்கிறது வேறு, அதே மாதிரி வந்து டவுன்லோட் பண்ணி பார்க்குற உணர்வு அப்படிங்கிறது வேறு. இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒரு படம் பார்க்கும்போது அந்த படத்தை பார்த்த உடனே நம்மளுடைய ஃபீலிங்ஸை தான் நம்ம ஷேர் பண்ணுறோம். ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், அந்த படத்தை வந்து ரொம்ப இன்டெப்த்தாக பார்க்கணும். அட்லீஸ்ட் ஒரு 2 times ஆச்சும் பார்க்கணும். பார்த்த பிறகு தான் அந்த படத்துக்குள்ளே நம்ம என்னென்ன சீனை பார்க்குறோம், என்னென்ன விஷயங்கள் நம்ம உணர்ந்துருக்கோம் அப்படிங்கிறது நம்ம தெளிவாக புரிஞ்சிக்க முடியும். இது எதையுமே உணராமல் படம் பார்த்த உடனே எனக்கு அந்த படத்தில் எந்த ஆதாயமும் இல்லை அப்படிங்கிறனால நான் கண்டமேனிக்கு பேசுவேன் அப்படிங்கிற மனநிலையில் தான் இங்கே இருக்க பல ரிவ்யூவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா காலம் பார்த்துக்கும், பணத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, காசு வாங்கிட்டு ஒரு படம் நல்லா இருக்குன்னு கூட நீ சொல்லு, காசு வாங்கிட்டு ஒரு படம் நல்லா இல்லைன்னு சொல்கிறதுக்கு உனக்கு உரிமையே கிடையாது. நல்லா இல்லைன்னா நீயே சொல்லு, படம் பார்த்தேன் எனக்கு பிடிக்கலைன்னு சொல்லு,
அந்த மனநிலையில் தான் பேசணுமே தவிர யாருக்குமே பிடிக்காதுங்கிற அந்த ஒரு தாட் ப்ராசஸை விதைக்க முயற்சி பண்ணுறாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒரு படம் வந்து ஓடலைன்னு வைங்க, யாரோ ஒரு தனக்கு ஒரு விஜய் சார் இருக்காருன்னு வைங்க உதாரணத்துக்கு, அவருடைய படம் ஒரு படம் ஓடல, பீஸ்ட்டுங்கிற ஒரு படம் மிகப்பெரிய அளவுக்கு வந்து ட்ரோல் மெட்டீரியலாக ஆச்சு. அதுக்கப்புறம் நெல்சன் அவர்கள் வந்து அடுத்து ஜெயிலர் படம் பண்ணுறாரு. ஜெயிலர் படம் பண்ணும்போது அந்த ஜெயிலர் படம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதும் சரி, ஷூட்டிங் அதாவது இந்த பீஸ்ட் படம் வந்து ஓடிட்டுருக்க நேரத்தில் அந்த படம் சரியான ரெஸ்பான்ஸ் வரல அப்படின்னோடனே அந்த பையனை வந்து நெல்சன் அப்படிங்கிற மனுஷனை வந்து யாருமே அந்த சப்போர்ட்டே பண்ணல. விஜய் ஃபேன்ஸே சப்போர்ட் பண்ணல, யாருமே சப்போர்ட் பண்ணல. அப்போது அத்தனை பேரும் வந்து அவ்வளோ விமர்சனங்கள், படத்துக்கும் சப்போர்ட் பண்ணி நிற்கல, அந்த டேரக்டருக்கு சப்போர்ட் பண்ணி நிற்கல. அப்போ யார் அந்த டேரக்டருக்கு சப்போர்ட் பண்ணி நின்றது? ஒரே ஆள் ரஜினி சார் தான். அப்போ எத்தனை பேர் சொன்னாங்க இந்த நெல்சன் அவர்களை மாற்றிட்டு இன்னொரு ஆள் போடணும்னு சொல்லிட்டு. அதையும் தாண்டி அந்த படத்தை போட்டு அவர் சக்ஸஸ் கொடுத்தாரு. ஆனால் அவர் வந்து நெகட்டிவான பர்சனாக இவங்க பார்க்குறாங்க ஒரு படத்துடைய. ஆனால் இந்த பீஸ்ட் படத்தை பற்றி அவர் மேடையில் கூட பேசும்போது அது என்ன சொல்லியிருந்தாரு, பீஸ்ட் படம் வந்து பார்த்திங்கன்னா அது ஒர்க் அவுட் ஆகாமல் போனாலும் அது வந்து கமர்ஷியலாக வந்து ப்ரொடியூசருக்கு லாபகரமான படம் தான் சொன்னார். அது காதில் வாங்க மாட்டாங்க, எங்கள் படத்தை எதுவுமே சொல்லக்கூடாது அப்படிங்கிற மனநிலைக்குள்ளே, ஆன்லைனுக்குள்ளே சில டாக்ஸிக்கான மனநிலைக்குள்ளே இருக்க ஃபேன்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு என்னென்னா எந்த படம் வந்தாலும் அவங்களுடைய படத்தோட கலெக்ஷன் ரிப்போர்ட்டில் இருக்கவே கூடாது. திடீர்னு குட்டி போடும். சர்க்கார்னு ஒரு படம் வந்துச்சு, அந்த படம் வந்து ஏகப்பட்ட நாள் குட்டி போட்டுச்சு. இப்போ என்னென்னா 2 குட்டிகள் புதுசாக உருவாயிருக்கு. ஒன்று லியோ குட்டி, இன்னொன்று கோஸ்ட் குட்டி. இந்த 2 படங்களும் வேறு ஏதாவது படம் வந்து அந்த படத்துடைய அந்த டிக்கெட்டோட எண்ணிக்கை இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இவங்க என்ன பண்ணுவாங்க, போயிட்டு வந்து போஸ்ட்டில் மாற்றி இவங்களும் அதோட ஒரு 1000 டிக்கெட் 2000 டிக்கெட் சேர்த்து போட்டுருவாங்க. உலகத்திலேயே டிக்கெட்டோட எண்ணிக்கை கூட இன்க்ரீஸ் ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரூப்புக்கு தான் வரும். அப்படி ஒரு ஃபேக்கான ஒரு விஷயத்தை போட்டு அதில் ஒரு சந்தோஷத்தை பார்த்து என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. நெகட்டிவான ஒரு விஷயத்தை பரப்பி தமிழ் சினிமாவில் இப்போ ஒன்றும் இல்லைங்க, நாளைக்கு வந்து கலெக்ஷன் ரிப்போர்ட் வரப்போகுதுங்க, சரியா? அந்த கலெக்ஷன் ரிப்போர்ட்டில் வந்து என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னா, கூலி திரைப்படம் வந்து கண்டிப்பாக 150 கோடிக்கு மேலே தான் முதல் நாள் வந்து கலெக்ஷன் வரப்போகுது. ஃபஸ்ட்டு டே கலெக்ஷன் வந்து எல்லா படத்துடைய அதிகமாக போயிடுச்சு, ப்ரீ சேல்ஸ்லேயே 100 கோடி தாண்டி போயிடுச்சு. இந்த திரைப்படம் வந்து பார்த்திங்கன்னா 500 கோடி தாண்டதை எவனாலையும் தடுக்க முடியாது. நீ என்ன உருட்டுனாலும் தடுக்க முடியாது. ஏன்னா 4 நாளைக்கு டிக்கெட் புக் ஆகிடுச்சு, 4 நாள்லேயே மிகப்பெரிய பீக்குக்கு வந்துடும். ஏன்னா ஹிந்திலையும் நல்ல ரெஸ்பான்ஸு. நீ தமிழ்நாட்டுக்குள்ளே என்ன வேணால் உருட்டி நீ ரிவ்யூ போடலாம். மற்ற எல்லா ஸ்டேட்டுக்காரங்களும் படமாக பார்த்துட்ருக்காங்க, அவங்ககிட்ட ஒன்றுமே பண்ண முடியாது. இது குறிப்பாக ஆந்திரா ஸ்டேட்டில் ஒன்றுமே பண்ண முடியாது. அவங்களுக்கு நாகார்ஜுன இவ்வளோ பெரிய கேரக்டர் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கும்போது நாகார்ஜுன ரசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஷௌபின் அவர்களுக்கு ரொம்ப அற்புதமான கேரக்டர் கொடுத்துருக்காங்க, மலையாளத்தில் அவங்க கொண்டாடிட்டு போயிடுவாங்க. அவங்க வந்து நம்மளுடைய ஆர்டிஸ்ட் இவ்வளோ தூரம் ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காரு, ஒரு சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற மனநிலைக்குள்ளே பார்க்குறாங்க. இதே விஷயத்தை கம்பேர் பண்ணியே பேசிக்கலாம். உதாரணத்துக்கு கூலி திரைப்படத்தையும் லியோ திரைப்படத்தையும் கம்பேர் பண்ணி ஒரு வீடியோ நாளைக்கு நான் போடுறேன். கூலி திரைப்படம் வந்து லியோவில் பண்ண என்னென்ன தவறுகளை வந்து லோகேஷ் கனகராஜ் அவர்கள் திருத்தியிருக்காரு அப்படின்னு ஒரு வீடியோ நாளைக்கு போடுறேன். அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து அதில் உட்காந்து கலர்த்தோம். இப்போதைக்கு இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் லோகேஷ் கனகராஜ் ரொம்ப அற்புதமான ஒரு ஹைப்பை கொடுத்துருந்து அந்த ஹைப்புக்கு உண்டான ஒரு ஜஸ்டிஃபிகேஷனை கொடுத்துருக்காரு. அதை வந்து ஹைப்பை வந்து பயங்கரமாக தாண்டிட்டான்னு சொல்ல மாட்டேன், ரொம்ப அற்புதமான ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காரு. கண்டிப்பாக எல்லாரும் ரசிக்கும்படியான ஒரு படத்தை வந்து கொடுத்துருக்காரு. ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் என்கேஜிங்காக பண்ணக்கூடிய அளவுக்கு எவ்வளோ உழைப்பை வந்து போட முடியுமோ அந்தளவு அற்புதமாக உழைப்பை போட்டிருக்காரு. அவர் வந்து இன்னும் என்னென்னா இந்த மாஸ் எலிமெண்ட்டில் இன்னும் பயங்கரமாக ஒர்க் அவுட் பண்ணார்னா இன்னும் அடுத்தடுத்த படங்கள் வரும்போது லோகேஷ் கனகராஜ் அவர்கள் இந்த படத்துலேருந்து இன்னும் பல விஷயங்களையும் கற்றுக்கிட்டு இன்னும் பெரிய லெவலுக்கு போவார் அப்படிங்கிற எந்த வித மாற்று கருத்துமே கிடையாது. அப்படிங்கிறது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. நான் என்னுடைய மனநிலைக்குள்ளே என்ன நினச்சோ எல்லாத்தையும் சொல்லிட்டேன். உங்களுக்கு என்ன தோணுங்கிறத நீங்கள் தாராளமாக கமெண்ட் எழுதலாம். அந்த கமெண்ட்டில் உட்காந்து நம்ம டீட்டெயிலாக உட்காந்து பேசிக்கலாம். நாளைக்கு இன்னும் 2 வீடியோ வருது. அந்த வீடியோவில் அந்த கலெக்ஷனை பற்றியும் அப்புறம் இந்த லியோ அண்டு கூலி இருக்குல்ல அந்த 2 திரைப்படத்தை பற்றியும் டீட்டெயிலாக பேசுவோம். நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ்நாடு, வளர்க தமிழ் சினிமா.